எக்கா சீக்கிரம் வாயேன்க்கா, எவ்வளோ லேட் ஆகுது பாத்தியா? இருடி வரேன், ஏன் இவ்வளோ அவசரப்படுற? நீ ரோஸ் மில்க்கும் பப்ஸும் வாங்கி தரேன்னு சொன்னனால தான் நான் உன் கூடவே வந்தேன். பறக்காதடி தீனி பண்டாரம், பொறு, இப்பதானே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிருக்கேன். ஆமா, நீயும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கா அப்ளை பண்ணி தான் பாக்குற. நான் என்ன பண்றது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகி போயிட்டே இருக்கு. எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதோட சரி, படிக்கிறியா இல்லையான்னு தான் தெரியல. ஒரு எக்ஸாம்ல இது வரைக்கும் பாஸ் ஆகல. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, குரூப் எக்ஸாமுக்கு படிச்சு பார்த்தாதாண்டி தெரியும் எக்ஸாம்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கஷ்டமா இருக்குன்னு தெரியுதுல, அம்மா சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணி தொலைக்க வேண்டியதானே. அடி பாவி, விட்டா அம்மா மிஞ்சிருவ போல. நானே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த எக்ஸாமுக்கே படிச்சுட்டு இருக்கேன். இதை பேரு சொல்லி கல்யாணத்தை தட்டி விடலாமான்னு. நீ என்னைக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றது, நான் எப்ப கல்யாணம் பண்றது? அட சின்ன கழுத, உனக்கு அதுக்கு முன்னாடி கல்யாணத்து மேல ஆசையாடி? சும்மா சொன்னேன்க்கா, உன் கல்யாணத்தை பார்க்கணும் தான் ஆசை. சரி சரி, பேச்சு பழக்கத்துல பப்ஸ மறந்துடாத. அந்த பக்கம் போனோம்னா ஸ்ட்ரெயிட்டா பஸ் ஸ்டாண்ட் வந்துரும். இந்த பக்கம் போடி, அங்கதான் ஒரு பப்ஸ் கடை இருக்கு. போகும் பாதை தூரமே, பப்ஸ் கடையோ பக்கமே, ஜூஸ் குடிக்கணும், பப்ஸ் திங்கணும், வாய் நடுங்குதே. ரோஸ் மில்க்கும் முட்டை பப்ஸும் ருசியாயிருக்கும், வா வா வாங்கி தாக்கா. பேக்கரி போகணும், பப்ஸ் தான் திங்கணும், முட்டை பப்ஸுக்காகத்தான் ஏங்குறேன். அடி பாவி, அக்கா மேல பாசத்துல வெல்ல முட்டை பப்ஸுக்கும் ரோஸ் மில்க்குக்கும் தான் வந்திருக்கேன்னு சொல்லு. பாசமாது பாயாசமாது வா. ஐயோ ஐயோ, எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ இந்த எரும மாடு வந்து எனக்கு தங்கச்சியா கிடைச்சிருக்கு. அடட, பாக்குறதுக்கு நம்ம அன்னைக்கிளி மாதிரி இருக்கு. ஏ அன்னைக்கிளி, உன்னத்தாண்டி. யார் இது நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குது? அடட, நயன்தாராக்கா, வாங்க வாங்க. அன்னைக்கிளி, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா உன்னை கோயில்ல பார்க்கலாங்கிறது சரியா இருக்குடி. அட போங்கக்கா, நான் மட்டுமா கோயிலுக்கு வந்திருக்கேன்? நீங்க என்ன குத்து டான்ஸ் ஆட வந்த மாதிரி சொல்றீங்க? உனக்கு எப்பவும் இந்த குறும்பு பேச்சு தாண்டி. ஆமா, கோயிலுக்கு வந்திருக்கீங்களே, அர்ச்சனை தட்டு எதுவும் கொண்டு வரலையா? இல்லடி, சாமி மட்டும் கும்பிட்டு போலான்ட்டு வந்தேன். அர்ச்சனை பண்றதுக்கெல்லாம் ஏதும் கொண்டு வரல. கோயிலுக்கு வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு மணம் பூவாது வெளியில இருந்து உள்ள வாங்கியாந்து கொடுத்துருங்கக்கா. அடடே, இது தெரியாம போச்சு எனக்கு. என் வீட்லயே நிறைய பூந்தோட்டமா இருக்கு. அதுல இருந்து கொஞ்சத்தையாவது கட்டி கொண்டு வந்திருக்கலாம். சரி, உன் வேண்டுதல் பழிச்சுதா எப்படி? என்னத்தை சொல்றதுக்கா? நானும் வாரம் தவறாம கோயிலுக்கு வந்துதான் பாக்குறேன். அந்த கடவுள் இன்னும் கண்ணை திறக்கலையேக்கா. என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? கடவுள் கண்ணை திறக்காம போவானா? அது எதுக்கு ஒரு நேரங்காலம் வர வேண்டாமா? சரியா சொன்னீங்கக்கா, நேரங்காலம் வரணும் தான். ஆனா அந்த நேரங்காலம் எப்ப வரும்னு தெரியலையே. இரு, நடந்து வந்ததுல காலெல்லாம் வலிக்குதுடி. சத்த உட்கார்ந்து பேசுவோமா? அதுவும் சரிதான்க்கா, கோயில சத்த உட்கார்ந்தா புண்ணியம் வந்து சேரும்னு சொல்லுவாங்க. வா, அதோ அந்த குளத்தங்கரையில உட்கார்ந்து பேசுவோம். நல்ல காத்து இருக்கும், அப்படியே மீனை பார்த்த மாதிரியும் இருக்கும். உலகை கருணையால் ரட்சிக்கவே தானே சரணடைந்தார் கருள் புரியும் செல்வி சௌந்தர்யவல்லே. திருமாலின் சிந்தை குடிகொண்ட ஸ்ரீ மகாலட்சுமி எழுந்தருள்கவே, எழுந்தருள்க எழுந்தருள்க எழிலார்ந்த தாமரை மலர்கண்ணியே. எப்பப்பப்பப்பா, என்னம்மா வழுக்குது? நேத்து பெஞ்ச மழையில தரையெல்லாம் ஒரே வழுக்கலால இருக்கு. பார்த்து நடந்தா தான். நயன்தாராக்கா, கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்து வாங்க. தரையெல்லாம் வழுக்கலா இருக்குக்கா. குளத்தங்கரையில பேசுறதுக்கு நல்லா இருக்கும்டி, ஆனா மழை நேரம் பார்த்து நடக்கலையே. நீ சொன்ன மாதிரி வலிக்கு விழ வேண்டியதான். சரி, இங்கே உட்காருவோம். ஆமா,
இப்ப என்னதான் ஆச்சு அதையாவது சொல்லேன். என்னத்தேன்னு சொல்றதுக்கா, இப்போதைக்கு எதுவுமே ஆகல. ஏண்டி இப்படி மொட்டைகட்டையே சொன்னா எப்படி? அதான் தரகர்கிட்ட உன்னை பேச சொன்னேனே, பேசுனியா இல்லையா? இக்க தரகர்கிட்டலாம் பேசியாச்சுக்கா. நகையெல்லாம் சரியா செஞ்சு வச்சிருக்கல்ல? ஆமாக்கா, கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் கல்யாணம் நெருங்கும் போது மீதத்தை செஞ்சுக்கலாமே நினைச்சேங்க்கா. அதுவும் சரிதான். ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் மாடல் மாறிக்கிட்டே போகுது. ஆனா எப்படினாலும் இந்த வருஷம் எல்லா நகையும் செஞ்சு முடிச்சா தானடி பொண்ணுக்கு போட சரியா இருக்கும். நானே மாப்பிள்ளை கிடைக்கலையேன்னு கடுப்புல இருக்கேன். நீங்க நகையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அடியே, கூரை மேல சோத்த போட்டா 1000 காக்கான்னு சொல்லுவாங்க. நகையை செஞ்சு வச்சு இம்புட்டு நகை என் பொண்ணுக்கு போடுறேன்னு சொன்னா மாப்பிள்ளை நீ நானா முண்டி அடிச்சுக்கிட்டு வரப்போறான். இதுக்கு ஏண்டி யோசிக்கிற? எக்கா, நீங்க வேற எவ்வளவு நகை போடுறோன்னு சொல்லிலாம் அனுப்பியாச்சுக்கா. வரன்னு சேர மாட்டேங்குதுக்கா. இந்த தரகர் வேற இப்ப கால் பண்றேன் அப்ப கால் பண்றேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் பண்ணவே இல்லக்கா. இருங்கக்கா, என் மொபைல் ரிங் அடிக்கி, யாருன்னு பாக்குறேன். பாரு பாரு, உன் வீட்டுக்காரர் தான் இருக்க போறாரு. அழகு பொண்டாட்டி கோயிலுக்கு போய் நேரம் ஆச்சே, இன்னும் காணும் நினைக்க போறாரு. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமான்னு பாக்குற வயசுல அழகு பொண்டாட்டி கோழகு பொண்டாட்டி. சும்மா இருங்கக்கா, கடுப்பேத்தாம. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் இங்கிட்டு அன்னைக்கிளி பேசுறேன். உனக்கு தான் போன் போட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லாட்டி அவங்க யார் பேசுறாங்கன்னு கேளு. எனக்கு பேர் வரல, நீங்க யாரு பேசுறிய? அதுவாம்மா, நான் தாம்மா உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை போட்டோ கொண்டு வந்தேனே, தரகரு, ஞாபகம் இருக்குதா? ஏக்கா ஏக்கா, அந்த தரகர் தான்க்கா கூப்பிடுறாரு. நல்லதா போச்சு. என்ன சங்கதியாம் டீ? கேளு கேளு. சொல்லுங்க தரகரே. நான் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி பார்க்க சொல்லியிருந்தேனே, பாத்தீங்களா? அதை பத்தி பேசுறதுக்கு தாம்மா போன் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தரகரே. என்ன விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க. ஏம்மா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைய ஒரு வழியா தேடி பிடிச்சிட்டேம்மா. மாப்பிள்ளை நாளைக்கு பொண்ணு பார்க்க வர மாதிரி சொல்லியிருக்காரு. உங்க பொண்ணோட போட்டோவெல்லாம் காட்டிட்டேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் பொண்ணை ஒரு தடவை நேர்ல பார்க்கணும்னு சொல்றாங்க. அதான் நாளைக்கு வரலாமான்னு கேட்கறதுக்காக தான் போன் பண்ணேம்மா. ஏக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க வரட்டுமான்னு கேக்குறாங்க. என்ன சொல்லன்னு தெரியலக்கா. என் வீட்டுக்காரத்தை கேட்டு சொல்லட்டும்னு சொல்லட்டுமா? ஏண்டி, கோயில்ல வச்சு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. வீட்டுக்கார்ட்ட கேப்பா வீட்டுக்காரரு, உன் வீட்டுக்காரர் என்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கண்டான்னு நான் சொல்ல போறாரு. சரின்னு சொல்லிட்டி, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பவே சொன்னாத்தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு சரியா வர முடியும். நீங்க சொல்றதும் சரிதான்க்கா, அப்படியே சொல்லிடுறேன்க்கா. தரகரே, சொல்லுங்கம்மா. நாளைக்கு விட்டாச்சுன்னா மாப்பிள்ளை இனிமேல் அடுத்த மாசம் தான் வருவாராம். அதான் கேட்டு சொல்ல சொன்னாங்க. ஓ அப்படியா? எங்களுக்கு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுல பரிபூர்ண சம்மதம். ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் நாளைக்கு காலையில 10 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க டானு உங்க வீட்டுல இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பொண்ணை நல்லா அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருங்கம்மா. சரி தரகரே, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா. அப்புறம் மறக்காம என் கமிஷனை கொடுத்துருங்க, சரியா? தரகரே, கமிஷன் அலையாதீங்க. கல்யாணம் முடியட்டும், உங்களுக்கு நல்லா வெயிட்டா செஞ்சிருவோம். ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கிளியம்மா. நாளைக்கு மாப்பிள்ளையோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மாப்பிள்ளையோட போட்டோவை நீங்க மறக்காம போன்ல அனுப்பி விட்டுருங்க. நாங்களும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம். அதுவும் சரிதான். உங்க வீட்டுக்காரர் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு நான் அனுப்பி விட்டுருதேன், பாத்துக்கோங்க. சரி சரி தரகரே, வச்சிடுறேன். ஏக்கா, நாளைக்கு காலையில வராங்களாங்க்கா பொண்ணு பார்க்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. கடவுள் கண்ணை திறக்கலையேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தல்ல, நீ புலம்புன புலம்பல் கடவுளோட காதலே விழுந்துருச்சுடி. அதான் நாளைக்கே மாப்பிள்ளை வர சொல்லிட்டாரு பாரு. ஆமாக்கா, நகையை செஞ்சு வச்சாச்சு, பொண்ணை படிக்க வச்சாச்சு, வயசும் சரியா வந்துருச்சு. இன்னும் மாப்பிள்ளை வந்து சேரலையேன்னு ஒரே வருத்தம்க்கா. அதான் நடையோ நடன்னு கோயிலுக்கும் வீட்டுக்கும் நடந்த கதையா கிடக்குறேன்க்கா. அடியே, மாப்பிள்ளை கிடைச்ச சந்தோஷத்துல கடவுளை மறந்துடாதடி. ஆட போங்கக்கா, நான் 1008 வேண்டுதல் வச்சிருக்கேன்ல, கோயிலுக்கு வராம இருக்க முடியுமா? இப்படி நடந்தா அப்படி, அப்படி நடந்தா இப்படின்னு சொல்லி 1008 வேண்டுதல் இருக்கு. எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கே எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு
மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வரும்போது கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடணும். நான் உங்களுக்கு இன்னொருக்க ஃபோன் பண்ணி சொல்றேன், சரியா? நான் என்ன வெளிநாட்டிலேயாடி இருக்கேன் ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு? நீ ஜன்னல் வழியா ஊன்னா நான் வீட்டுக்கு வந்துட போறேன், சரியா? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு வர்றதே சந்தோஷம். நீ கூப்பிடட்டாலும் நான் வந்துருவேண்டி. சரிக்கா சரிக்கா, எனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எப்படி பேசணும் என்ன ஏதுன்னு பயமா இருக்குக்கா. நீங்க எதுக்கும் கொஞ்சம் வெள்ளனமே வந்துருங்க, பொண்ணையும் ரெடி பண்ணணும்ல, அதுக்காக தான்க்கா சொல்றேன். இங்க பாரு அன்னைக்கிளி, நீ எதை நினைச்சு வருத்தப்படாத. பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்களே எல்லாத்தையும் பார்த்துப்போம், சரியா? நீ உன் பொண்ணுகிட்டையும் உன் புருஷங்கிட்டையும் சொல்லி என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி மட்டும் வை. காலையில பஜ்ஜி சுடுறதுலேருந்து பொண்ணு கையில டீ டம்ளரை குடிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நாங்களே பார்த்துக்கிறோம். சரிக்கா, வாங்க வீட்டுக்கு போவோம். அடியே நல்ல பட்டு புடவைய கட்டி விடணும்டி, அப்பதான் பார்க்கறதுக்கு உன் மவ லட்சணமா இருப்பா. அட போங்கக்கா, அவளே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்க வேற. எந்த பொட்ட பிள்ளடி கல்யாணம் வேணும்னு சொல்லு, நாம தான் சம்மதிக்க வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம தொடர மறக்காம பாருங்க. இந்த யதார்த்தமான கதையில என்னென்ன விஷயங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் அந்தந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து உங்களுக்காக கதை ரெடி பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.